இல்லை, திரு டிடிவி அவர்கள் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில் லாஸ்ட் 9 வருஷம் அவர் என்ன பண்ணார்னு அவர் வந்து தன்னைத்தானே ஒரு ரீவிசிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கணும். அவர் வந்து 9 வருஷமாக என்ன பண்ணார்? நான் வந்து துரோகி பண்ணி என்னது பழனிசாமியை வீழ்த்துவேன், நான் வந்து அதிமுகவை ஒன்றிணைப்பேன், அதிமுகவை கைப்பற்றுவேன், ஏதோ சொல்லிட்டு வந்தார். கடைசியில் வந்து என்ன சொன்னார்? நான் வந்து பழனிசாமியுடன் சேர்றதுக்கு பதிலாக நான் வந்து அதுக்கு தூக்குலே தொங்கிடலான்னாரு. இப்போ கடைசியில் போய் அண்ணன் பழனிசாமி முதல்வராக்கேன்னு ஒரே ஒரு எம்எல்ஏ தூக்கிட்டு போய் அவர் கவர்னர் மாளிகையில் நின்றுட்டு இருக்காரு. அவரெல்லாம் வந்து இவ்வளவு நாள் 9 வருஷம் அரசியலில் அவர் என்ன செஞ்சாரோ அதை விட மோசமாக அவர் என்ன நடந்துக்கிட்டாரோ, அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அதையே அவர் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூப்பிட்டு கேட்க சொல்லுங்கள். இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட நான் இந்த மாதிரி 9 வருஷமாக ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தேன், இன்றைக்கி அதை தாண்டி இன்றைக்கி நான் போய் திரு பழனிசாமி அவர்களை முதல்வராக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன், இது ஏற்புடையதாக இருக்கான்னு கேட்க சொல்லுங்கள். 9 வருஷமாக அவர் என்ன செஞ்சார் அதையே மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவரை போய் நீங்கள் இன்றைக்கி பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவரெல்லாம் வந்து பேசாமல் அரசியல் விட்டு ஒதுங்கிறது திரு டிடிவி அவர்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா அவர் 9 வருஷமாக அவரை சுற்றி ஒரு 50,000 பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. 50,000 பேர் அவருக்காக அவரோட துணை நின்றாங்க. இன்றைக்கி அந்த 50,000 பேரையும் நடு ரோட்டில் விட்டுட்டு அவர் மட்டும் வந்து அவரை தன்னை தானே காப்பாற்றிக்கொள்ள திரு எடப்பாடி அவர்களும் கூட்டணி வச்சிருக்காரு. இப்படி ஒரு அரசியல் செய்வதற்கு அவர் அரசியலிருந்து ஒதுங்கிடலாம். தயவு செஞ்சு அவரெல்லாம் வந்து எதுவும் பேசாமல் இருப்பது எல்லாருக்கும் நல்லது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.